காற்றில் கரைந்துவிட்ட காந்தக்குரல். தமிழ், மலையாளம், கன்னடம், ஹிந்தி என பல மொழிகளில் கிட்டத்தட்ட 16,000 பாடல்களுக்கு மேல் பாடியவர் பி. ஜெயச்சந்திரன். காதல் பிளஸ் சோகம் என்ற குரலுக்கு சொந்தக்காரர். அமைதியான, ஆர்ப்பாட்டமில்லாத அற்புதமான பாடல்களை தந்து பலருடைய மனதை கொள்ளை கொண்டவர் பி. ஜெயச்சந்திரன். தனது 81வது வயதில் இறந்து போனார். தனது சிறு வயது முதல் இசையின் மீது ஆர்வம் கொண்டவர். தனது பள்ளி ஆசிரியர் கே.வி. ராமநாதனிடம் முறையாக சங்கீதம் கற்றவர் பி. ஜெயச்சந்திரன். தனது 6 வயது முதலே மிருதங்க வாசிப்பதில் மிகவும் ஆர்வம் கொண்டார். அதனை கற்றுக்கொண்டார். இசை போட்டிகளில் பங்கேற்கும் பொழுது பரிசுகள் இல்லாமல் அவர் வீடு திரும்பியதே இல்லையாம். அப்படி ஒரு அற்புதமான கலைஞர். 1958ஆம் ஆண்டு மாநில பள்ளி சிறுவர்களுக்கான இசை போட்டி நடைபெற்றது. இதில் பங்கு பற்றி சிறந்த மெல்லிசை பாடகர் மற்றும் சிறந்த மிருதங்க கலைஞர் என்று 2 விருதுகளை ஒரே மேடையில் பெற்றவர் பி. ஜெயச்சந்திரன் தனது 14வது வயதில். இவர் இளம் கலை பட்டத்தினை முடித்த பிறகு பாடகராக வேண்டும் என்று சென்னைக்கு வாய்ப்பு தேடி வந்தார். வாய்ப்பு கிட்டவே இல்லை. சென்னையில் உள்ள ஒரு நிறுவனத்தில் கெமிஸ்டாக வேலை பார்த்தார். பிறகு மீண்டும் தனது பாடகராக வேண்ட ஆசையை துறக்காமல் அப்படி தேடிக்கொண்டு இருந்தார். அப்போது 1965ஆம் ஆண்டுக்கு பிறகு இந்தியா பாகிஸ்தான் போர் நடைபெற்ற பொழுது எல்லை பாதுகாப்பு பணிகளுக்காக நிதி திரட்டப்பட்டது. அந்த நிதி திரட்டலில் ஏற்பாடு செய்யப்பட்ட இசை நிகழ்ச்சியில் இசையமைப்பாளர் எம்.பி. சீனிவாசன் வாய்ப்பளித்தார் பாடுவதற்காக. இந்த இசை நிகழ்ச்சியை பார்க்க வந்திருந்தார் பிரபல இயக்குனர் மற்றும் ஒளிப்பதிவாளர் வின்ஸ்டன். மலையாள திரைப்படத்தில் அவருக்கு பாட வாய்ப்பினை கொடுத்தார். 1967ஆம் ஆண்டு பிரேமா என்ற பின்னணி பாடகருடன் இணைந்து தனது முதலாவது பாடலை பாடினார் பி. ஜெயச்சந்திரன் மலையாளத்தில். இவருக்கு தமிழ் மீது அவ்வளவு ஆர்வம் இருந்தது. பிறமொழி பாடல்கள் தமிழில் பாடுகிற பொழுது தங்கள் மொழியிலேயே பாடல்களை எழுதி கேட்பார்களாம். ஆனால் பி. ஜெயச்சந்திரன் மட்டும்தான் தமிழிலே பாடல்களை எழுதி கேட்டு தமிழிலே பார்த்து பாடல்களை பாடுவாராம். தமிழ் மீது கொண்ட ஆர்வமும் அதே போல இவர்கள் குரலில் இருந்த ஈர்ப்பும் எம்.எஸ். விஸ்வநாதன் கண்ணில் பட்டார். விஸ்வநாதன் அவர்களுக்கு இவரை மிக பிடித்து போனது. 1973ஆம் ஆண்டு அறைகள் மற்றும் மணிப்பயல் திரைப்படத்தில் 2 திரைப்படங்களில் ஒரே நேரத்தில் பாட வாய்ப்பு கொடுத்தார் எம்.எஸ்.வி. இந்த 2 திரைப்படங்களில் வந்த பாடல்களில் பொன்னென்ன பூவென்ன கண்ணே என்கிற பாடல் மிக பிரபலமானது. பட்டி தொட்டி எல்லாம் இவர் பாடல் பறந்தது. எம்.எஸ்.வி. அதே போல இளையராஜா இவரது குரலை சரியாக பயன்படுத்தி கொண்டார்கள். காதல் பிளஸ் சோகத்துக்கு சொந்தக்காரர் பி. ஜெயச்சந்திரன். கொஞ்சம் கோபக்காரர், ஆனால் குழந்தை மனசு என்று அவரது நண்பர்கள் பேசிக்கொள்கிறார்கள். காற்றிலே வரும் கீதம் இந்த திரைப்படத்தில் சித்திர செவ்வான பாடல் எவ்வளவு பிரபலமானது. அதே போல கிழக்கே போகும் ரயில் திரைப்படத்தில் மாஞ்சோலை கிளிதான பாடல் இன்றும் நம்மளால் பேசப்படுகிற பாடல். அதே போல பூவை எடுத்து ஒரு மாலை இட்டு அந்த பாடல், கொடியிலே மல்கி பூ பாடல் இன்றும் நம்மளால் மறக்க முடியாத தமிழ் பாடல்கள். அதே போல ஏ.ஆர். ரஹ்மானுடைய தந்தை ஷேகருடைய இசையிலும் மலையாளத்தில் இவர் பாடியிருக்கிறார். ஆனால் இவர் பாடிய அந்த மலையாள பாடல் தான் ஏ.ஆர். ரஹ்மான் இசை வழங்கிய முதல் பாடல் என்றும் சிலர் சொல்லுகிறார்கள். அதே போல ஏ.ஆர். ரஹ்மான் இவரை நன்கு பயன்படுத்தி கொண்டார். கிழக்கு சீமையிலே, மே மாதம் திரைப்படங்களில் வண்டி மாடு 8 வச்சு முன்ன போகுதா என்கிற பாடல்கள், என்மேல் விழுந்த மலைத்துளியே என்கிற பாடல்களை ஏ.ஆர். ரஹ்மான் வழங்கியிருந்தார். அதே போல எஸ்.ஏ. ராஜ்குமாரும் இவரது குரலில் சரியாக பயன்படுத்தி கொண்டார். அதே போல ஒரு தலை ராகம் திரைப்படத்தில் கடவுள் வாழும் கோயிலே பாடல், ரயில் பயணங்களில் படத்தில் வசந்த கால நதிகளிலே, இந்த பாடல்கள் இன்றும் காலத்தால் அழியாத பாடல்கள். பி. ஜெயச்சந்திரனின் பாடல், அவரது குரல் கேட்டால் வானொலியில் எங்கு கேட்டாலும் நின்று என்றும் பலர் கேட்டு ரசித்து விட்டு செல்கிறார்கள். பலருடைய பிளேலிஸ்டில் இந்த பாடல்கள் இன்னும் ஓடிக்கொண்டுதான் இருக்கிறது. ஏன் இவருடைய குரலில் வந்த பாடல் கவிதை அரங்கேறும் நேரம் மிகப்பெரிய வெற்றி பெற்ற பாடல். அதே போல ராசாத்தி உன்னை காணாத நெஞ்சு, காற்றாடி போலானது பாடல் அருமையான பாடல்கள் என்றும் நின்று கேட்கக்கூடிய பாடல்களாக இருக்கிறது. தனது உணர்ச்சி மிகு பாடல்களாக பிரபலமானவர் பி. ஜெயச்சந்திரன். நீண்ட காலமாக நோக்கி சிகிச்சை பெற்று வந்த 16,000 பாடல்களுக்கு மேல் பாடிய பி. ஜெயச்சந்திரன் குரல்
பல தலைமுறைகளுக்கு போய் சேர வேண்டும். மலையாளம், தமிழ், கன்னடம், தெலுங்கு மற்றும் ஹிந்தி ஆகிய மொழிகளில் எல்லைகளை மீறிய இசை அவரின் குரலில் ஒலித்தது. வயதின் சவால்களை மீட்டு அவரது குரல் அற்புதமான உணர்வுகளை தூண்டும் இளமையான மயக்கம் கொண்டது. பி. ஜெயச்சந்திரன். சென்று வாருங்கள். உங்கள் பாடல்கள் இன்றும் எம்முடன் இருக்கும். பி. ஜெயச்சந்திரன் என்றுமே மாறாத குரலின் சொந்தக்காரன். காற்றில் கலந்துவிட்ட குரல்.